முக்கிய செய்தி நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் விண்ணப்ப கட்டணமாக 400 கோடி வசூலித்துவிட்டு வினாத்தாளை ரிக்ஷாவில் அனுப்புவதா என்று கடுமையான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. நீட் விண்ணப்ப கட்டணமாக 400 கோடி ரூபாய் வசூல் செய்துவிட்டு இவ்வாறு முறைகேடுகள் நடப்பதா எனும் கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. நீட் வினாத்தாளை ரிக்ஷாவில் கொண்டு செல்வது நடைமுறையின் ஒரு பகுதி என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பல மணி நேரமாக விசாரணையில் இருந்தது. இந்த நிலையில் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 400 கோடி ரூபாய் வசூல் செய்துவிட்டு நீட் வினாத்தாளை ரிக்ஷாவில் அனுப்புவதா என உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசுக்கு காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. நீட் விவகாரத்தில் 400 கோடி ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக வசூலித்துவிட்டு அந்த நீட் வினாத்தாளை ரிக்ஷாவில் அனுப்புவதா என்று தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்கின்றது.